அண்ணா எப்ப நான் திரும்பி துபாய்க்கு போறீங்க? ரொம்ப வருஷம் கழிச்சு அவனே இப்பதான் வந்திருக்கான். ஏன் சுமதி மறுபடியும் அவனை திருப்பி ஊருக்கு அனுப்புறதுல இருக்கியே? ஓஹோ, வக்காலத்து வாங்க வந்துடுவீங்களே. நாளைக்கு டூருக்கு போறதுக்கு ஐஸ் வைக்கிறீங்களா? ஏன் ஹரி அண்ணா, நீங்க எல்லாரும் யூத்தா டூருக்கு கிளம்பி போகும்போது இந்த வயசானவர் எதுக்கு கூட்டு போறீங்க? ஏண்டி யார வயசானவங்கற? நாங்க எல்லாம் ஒரே கிளாஸ்மேட்ரி. நான் புத்திசாலிடே, நல்லா படிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக 5ஆம் கிளாஸ் 7 வருஷம் படிச்சேன். ஆனா இவன எடுத்துக்க ஒரே வருஷம் தான். ஏண்டி அன்னைக்கு நான் மட்டும் மனசு வச்சிருந்தேனா இந்நேரம் என் பசங்க கூட சேர்ந்து நான் ஒண்ணா படிச்சிருந்திருப்பேன். என் கூட படிச்ச பொண்ணே எனக்கு டீச்சரா வந்ததுனால எனக்கு கொஞ்சம் அவமானம் ஆயிப்போச்சு. அதனால தான் என் படிப்பை பாதியில நிறுத்திட்டேன். அதனால என்ன, நான் இப்பதான் நல்ல டிரைவர் ஆயிட்டேன்ல. ஓஹோ, நல்ல டிரைவர் ஆயிட்டாரா டிரைவர்? இவ்ளோ தூரம் போறீங்களே, இவரோட டப்பா வண்டி தானே உங்களுக்கு கிடைச்சது? ஏய் இங்க பாருடி, உன்னையும் உன் 2 பசங்களையும் வச்சு சோறு போடுறனே, அது நீ சொன்ன அந்த டப்பா வண்டியை வச்சுதான். அந்த நன்றியெல்லாம் மறந்துட்டு பேசாதடி. இங்க பாருடா, நாளைக்கு நம்ம போற டூரை தடுக்கிறதுக்காக தான் இந்த புது பிட்டெல்லாம் போடுறா. கேட்டீங்களா? இவர் டூருக்கு வரதுலயும் தண்ணி அடிக்கிறதுலயும் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. இவர் 2 குழந்தைங்களுக்கு அப்பா. தண்ணி அடிச்சிட்டா வண்டி தாறுமாறா ஓட்டுவாரு. அதானே எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. சும்மாவே நீ ஒன்னும் கவலைப்படாத. இந்த டூர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பாரு, சுரேஷ் ரொம்ப டீசெண்டா மாறிடுவான். நீ வேணா பாரு எப்படி வரான்னு. எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்குண்ணா. அது போகட்டும், அங்க போய் யாரை பார்க்கணும்னு சொன்னீங்க? கல்ஃப்ல நான் வேலை செஞ்ச கம்பெனியோட ஜெனரல் மேனேஜர். அவரோட மாமா தான் பார்க்க போறோம். அவருக்கு குழந்தை இல்ல, இவர் தான் அவருக்கு புள்ள மாதிரி. அவருக்காக கொஞ்சம் திங்ஸ் வாங்கி கொடுத்துருக்காரு. அதை கொடுக்க தான் நாங்க போறோம். இது உனக்கும் பசங்களுக்கும் ட்ரெஸ் வாங்கியிருக்கேன். வாங்கிக்க. நான் வரேன். சரி வரேன்டா. நானும் வரேன்டா. சரி வா, நான் வந்துடுறேன்.